ادع إلى سبيل ربك بالحكمة والموعظة الحسنة وجادلهم بالتي هي أحسن إن ربك هو أعلم بمن ضل عن سبيله وهو أعلم بالمهتدين. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. யா முகல்லிபல் குலூப் சப்பித் கல்பி அலா தீனிக். உள்ளங்களை புரட்டக்கூடியவனே, எனது உள்ளத்தை உனது மார்க்கத்தின் பால் நிலை பெறச் செய்வாயாக. கால ரப்பி ஷ்ரஹ்லி சத்ரி வயஸ்ஸிர்லி அம்ரி வஹ்லுல் லுக்தத மின் லிசானி யஃப்கஹு கௌலி. ரப்பி ஜித்னி இல்மா, ரப்பி ஜித்னி இல்மா, ரப்பி ஜித்னி இல்மா. அல்ஹம்துலில்லாஹ். இன்றைக்கு நம்ம என்ன தலைப்பு பத்தி பேச போறோம் அப்படின்னா, அல்லாவை நேசிப்போம், ஈமானை பாதுகாத்துக்குவோம் அப்படிங்கிற இந்த தலைப்புல தான் நம்ம இன்ஷா அல்லாஹ் இன்னைக்கு பேச போறோம். இந்த தலைப்பு உங்கள் அனைவருக்கும் மிகவும் பிடிக்கும். ஏன்னா அல்லாவை நேசிக்கிறது எல்லாருக்கும் பிடிக்கும் இல்லையா? ஆனா இந்த ஈமான் கொள்ளக்கூடிய விஷயங்களை நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இன்றைக்கு முஸ்லிம்கள் 3 விதமாக அல்லாவை பற்றின சிந்தனையோட வாழ்வாங்க. ஒரு சில பேர், ஒரு பிரிவினர்கள் எப்படி இருப்பாங்கன்னா, அல்லாவை ரொம்ப அஞ்சுவாங்க. ஏன்னா அல்லாஹ் தஆலா நாளை மறுமையில பாவம் செய்யக்கூடியவங்களுக்கு நரகத்தை வச்சிருக்கான், அந்த நரகத்துக்கு நம்ம போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லி பயந்து சில பேர் அமல்களை செய்வாங்க இல்லையா? இன்னும் சில பேர் எப்படி இருப்பாங்க அப்படின்னா, அல்லாஹ் தஆலா சொர்க்கம் வச்சிருக்கான், அந்த சொர்க்கத்துக்கு எப்படியாச்சும் போயிடணும், அந்த சொர்க்கம் நமக்கு கிடைச்சிடணும் அப்படின்னு சொல்லி அமல்களை செய்வாங்க. இதுல இன்னும் ஒரு பிரிவினர் இருப்பாங்க. அவங்க எப்படி இருப்பாங்கன்னா, அல்லாஹ்வை ரொம்ப நேசிப்பாங்க, அல்லாஹ்வை அளவு கடந்து நேசிப்பாங்க. அப்போ இந்த 3 பேர்ல யாருக்கு இந்த மார்க்கத்தை கடைபிடிப்பது ரொம்ப இலகுவா இருக்கும் அப்படின்னா, அல்லாஹ்வை நேசிக்கிறவங்களுக்கு தான். அல்ஹம்துலில்லாஹ். ஏன்னா ஒருத்தரை நம்ம நேசிக்கும் போதுதான் அவங்களுக்காக நம்ம எதையுமே செய்ய ரெடி ஆகும் இல்லையா? அவங்கள பார்த்து பயந்தா அவங்க இல்லாத நேரத்துல தவறு செய்வோம். அவங்க இருந்தாலும் அதை மறந்துட்டு தவறு செய்வோம். ஏன்னா நம்ம அவங்கள பார்த்து பயப்படதான் செய்யறோம், நேசிக்கல இல்லையா? அதே போல ஒரு விஷயத்துக்கு நம்ம ஆசைப்படுறோம் அப்படின்னாலும் அதுல குறைபாடுகள் இருக்கும். அந்த விஷயத்தை அடையறதுக்காக நம்ம முயற்சி செய்வோம். ஆனாலும் அதுல ஒரு ஈடுபாடுன்றது ரொம்ப குறைவா இருக்கும். அவங்க இருக்கும்போது அதற்கான விஷயங்களை சரியாக செய்வோம். அவங்க பார்க்காத போது நம்ம அதை வாங்கணுன்ற முயற்சியில ரொம்ப ஈடுபாடோட இருக்க மாட்டோம். ஆனா ஒருத்தவங்களை நேசிக்கும் போது எல்லா நேரமும் சரியா இருப்போம். அவங்க இருந்தாலும் சரி, இல்லைனாலும் சரி, பார்த்தாலும் சரி, பார்க்கலனாலும் சரி, எல்லா சூழ்நிலைகளிலுமே சரியாக இருப்போம் இல்லையா? அப்படிப்பட்ட நேசத்தை நம்மளுடைய ரப்பின் மீது வைக்கும் பொழுதுதான் நம்மளும் நம்மளுடைய வாழ்க்கையில ரொம்ப மிகச் சரியாக இருப்போம். இந்த மார்க்கம் சொல்லக்கூடிய அனைத்து விஷயங்களும் சரியாக கடைபிடிப்போம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வை நேசிச்சாங்க. அவர்களுக்கு கண்குளிர்ச்சி எதுல இருந்தது? மனைவிகளை பார்க்கும்போது கண்குளிர்ச்சி அடைஞ்சாங்களா? இல்ல. அவங்களுடைய பிள்ளைகளை பார்த்து கண்குளிர்ச்சி அடைஞ்சாங்களா? இல்ல. அவங்க எதை பார்த்து தெரியுமா கண்குளிர்ச்சி அடைஞ்சாங்க? அவர்களுடைய தொழுகையில் கண்குளிர்ச்சி அடைஞ்சாங்க. தொழுகும் போதெல்லாம் கண்குளிர்ச்சி அடைஞ்சாங்க. காரணம் என்ன? அதுதான் அவங்களுக்கு நிம்மதியை கொடுத்துச்சு. மனசுக்கு ரொம்ப நிம்மதியையும் சந்தோஷத்தையும் அவங்களுக்கு கொடுத்தது தொழுகை தான். அல்லாஹ்வோட பேசுறதுக்கு டைம் கொடுத்திருக்கான் அல்லாஹ். 5 வேளை கொடுத்திருக்கான். அந்த 5 வேளை தொழுகிறதுக்கு நமக்கு பாரமா இருக்கு. வேலை இருக்குன்றோம், பிள்ளைங்க இருக்காங்கன்றோம், தூக்கம் வருதுன்றோம், களைப்பாயிடுச்சு, சோர்வா இருக்குன்றோம், இப்படி மறந்துட்டோம், தூங்கிட்டோம், என்னென்னமோ காரணம் சொல்றோம் இல்லையா? அந்த காரணங்கள் எல்லாத்தையும் தூக்கி போட வைக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, அல்லாஹ்வை நேசிக்கணும். அல்லாஹ்வை நேசித்தால் போதும், நமக்கு இந்த காரணங்கள் எதுவுமே ஞாபகத்துக்கு வராது. அல்லாஹ் மட்டுமே நம்மளுடைய நினைவில் இருப்பான். அவனுக்காக தொழுகணும், ஓடணும், முதல் சஃப்ல நின்னு முதல் ஆளாக தொழுகணும், கரெக்டான டைமுக்கு தொழுகணும், ஒரு நிமிஷம் பிந்தவும் பிந்தாமல், முந்தவும் முந்தாமல், சரியான நேரத்தில் தொழுவதற்காக நம்ம ஒழு செய்து தயாராகக்கூடியவராக நம்ம மாறுவோம். எப்போ? அல்லாஹ்வின் மீது நேசம் வச்சாதான். அதைத்தான் அல்லாவே தன்னுடைய திருமறையில சொல்றான். எப்போ ஒரு மனுஷன் சரியான முறையில நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை கடைபிடிப்பான் தெரியுமா? அதற்கு நிபந்தனையும் வைக்கிறான். நம்ம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள எதற்காக நேசிக்கிறோம்? ஏன் நேசிக்கிறோம்? நம்மளோட உயிருக்கும் மேல நேசிக்கிறோம். யாராச்சும் ஒரு வார்த்தை சொன்னா நம்மளால தாங்க முடியுதா? தூக்கம் வருதா? ஏன் அப்படி ஒரு நேசம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது? அ காரணம் என்ன அப்படின்னா, வல்ல ரஹ்மானுடைய தூதர் இல்லையா? அவர் அல்லாஹ்வினுடைய தூதர் இல்லையா? ஒரு நாட்டினுடைய தூதரகத்திலிருந்து ஒரு தூதர் இன்னொரு நாட்டுக்கு அனுப்பப்பட்டால் கண்ணியம் செய்யும் அந்த நாடு. இன்னொரு நாடு கண்ணியம் செய்யும். ஏன்? கண்ணியம் செஞ்சாதான் அந்த அரசர் மனம் குளிர்ச்சி அடைவாரு. அவர் எந்த நாட்டுல இருந்து அனுப்பப்பட்டாரோ அந்த எஜமானனுக்கு கண்ணியப்படுத்தப்படும். அவர் கண்ணியப்படுத்தப்படுவதற்காக தான் இங்க வரக்கூடிய தூதரை நம்ம கண்ணியப்படுத்துவோம். இந்த நாட்டுக்கு வரக்கூடிய தூதரகத்தை. அப்போ ஒரு சாதாரண
மனிதர்களுக்குள்ளேயே இவ்வளவு விஷயம் சிந்திக்கணும்னா நம்மளுடைய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கண்ணியப்படுத்துவதற்கான காரணம் ரஹ்மானை கண்ணியப்படுத்துவதற்காகத்தான். இதை நம்ம மறந்துடக்கூடாது. நம்ம ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வாழ்க்கையில் எவ்வளவு மிகச் சிறந்தவராக இருந்தாங்க. ஒரு மைக்கேல் ஹார்ட் அப்படிங்கிறவரு ஒரு புத்தகத்தை எழுதுறாரு. அவருடைய அந்த புத்தகத்துல தி 100 அப்படிங்கிற புத்தகம், இது எல்லாருக்கும் பல பயான்ல கேட்டிருப்போம். அந்த புத்தகத்துல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதலிடத்தை பிடித்தாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தான் அவர் முதலிடத்தை கொடுத்தாரு. ஏன் கொடுக்கணும்? அவர் ஒரு கிறிஸ்துவர். அவருக்கு கொடுக்க வேண்டிய எந்த கட்டாயமும் இல்லை. யாரும் அவரை கொடுங்கன்னு சொல்ல முடியாது. அவருடைய சொந்த மூளையை யோசிச்சு அவர் எல்லாத்தையும் எடுத்து எல்லாருடைய வரலாறுகளையும் பார்த்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஏன் முதலிடத்தை கொடுத்தாரு? ஏன்னா அவருடைய வாழ்க்கையில் அவர் மிக சிறந்த மனிதராக வாழ்ந்தாரு. வெறும் ஆன்மீகத்தில் மட்டுமல்ல, எல்லா விஷயத்தையும் எடுத்து பார்க்கிறாரு. குடும்ப வாழ்க்கையை எடுத்து பார்க்கிறாரு, சரியா இருக்காரு. இப்படி அரசியலாக இருக்கட்டும், எதுவோ எடுத்து பார்த்தாலுமே இந்த மனுஷன் எப்படி இவ்வளவு பெர்ஃபெக்டா இருந்தாரு? அவருடைய உள்ளம் பொய் சொல்ல கூட இடம் கொடுக்கல. அவர் யாராவது தவறா கொடுத்திருந்தா, நபிசாசமா அவங்களுக்கு முதலிடத்தை கொடுக்கலன்னா யாராவது போய் கேட்டிருப்போமா? அது அவங்க விருப்பம்பா. அவர் ஒரு கிறிஸ்துவர், அவருக்கு எது பிடிக்குதோ அவர் தான் செய்வார். ஒரு முஸ்லீம் இப்படி செஞ்சிருந்தா நம்ம கேட்கலாம். ஒரு கிறிஸ்துவர் செய்யறத எப்படி நம்ம கேட்க முடியும்? நம்ம அமைதியா தான் போயிருந்திருப்போம். ஆனாலும் அவருடைய உள்ளமாக இருக்கட்டும், அவருடைய மூளையாக இருக்கட்டும், எதுவுமே அவரை பொய் சொல்லவே விடல. காரணம், உண்மை என்றும் அழியாது சகோதரிகளே. உண்மை என்றும் ஒருபோதும் அழியாது. அல்லாஹ் அதை அழியவே விட மாட்டான். உங்கள் வாய்களின் மூலியமாக ஊதி அணைத்து விடலாம் என்று நினைக்கின்றீர்களா? இந்த மார்க்கத்தை அல்லாஹ் கேட்கிறானே. அதனாலதான் அல்லாஹு தஆலா அவருடைய உள்ளத்தில் அதை போட்டுட்டான். அவரால் அதை மறுக்க முடியல. அவர் பொய் சொல்லணும்னு நினைச்சு கூட முடியல. அது அவரை மீறி அவர் எழுதுறாரு. உலகமே அதை கேட்டுச்சு. நீங்க ஒரு கிறிஸ்தவராக இருந்துகிட்டு ஜீசஸிற்கு 3வது இடத்தை கொடுத்திருக்கீங்க. ஈசா நபிக்கு 3வது இடத்தை கொடுத்துட்டாரு அவரு. முதல் இடத்தை முகமது நபிக்கு கொடுத்தாரு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சுபஹானல்லாஹ். இதுதான் இந்த நேசம், இந்த ஒரு பர்ஃபெக்ட் எது கொடுத்துச்சு? அல்லாஹுவின் மீது உள்ள அன்பு கொடுத்துச்சு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்தை வெறுத்தார்கள். இந்த உலகத்தில் உள்ள அனைத்து விஷயங்களையும் வெறுத்தார்கள். யாரை அதிகமாக நேசிச்சாங்க? அல்லாஹ்வை நேசிச்சாங்க. நாளைக்கு நம்ம அங்கதான் போக போறோம், நம்மளுடைய எல்லாமே அங்கதான் நிரந்தரமாக இருக்குதுன்றத முழுசா நம்புனாங்க. அதனாலதான் அவங்க மிகச் சிறந்தவராக இருந்தாங்க. அதனாலதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றுவதற்காக அல்லாஹ் தஆலா சொல்லும் பொழுது கூட தன்னுடைய திருமறையில எப்படி சொல்றான்? நபியே, நீங்க இப்படி சொல்லுங்க. மக்கள்கிட்ட சொல்லும் போது என்னை பின்பற்றுங்கன்னு நீங்க சாதாரணமா சொல்லாதீங்க, எப்படி சொல்லணும்னு சொல்லி கொடுக்குறான் அல்லாஹ்வே. என்ன தெரியுமா சொல்லி கொடுக்குறான்? தன்னுடைய திருமறையில் ஆல் இம்ரான் 3வது அத்தியாயத்தில் 31வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்லி கொடுக்குறான். குல் இன் குன்தும் துஹிப்புனல்லாஹ ஃபத்தபிஊனி யுஹ்பிபுக்குமுல்லாஹு வ யக்ஃபிர் லக்கும் துனூபக்கும் வல்லாஹு கஃபூருர் ரஹீம். அப்போ இந்த வசனத்துக்கு என்ன அர்த்தம்? இதனுடைய பொருள் என்ன? நபியே, நீர் கூறுவீராக, நீங்கள் அல்லாஹ்வை நேசிப்பவர்களாக இருந்தால் என்னை நீங்கள் பின்பற்றுங்கள். அப்பொழுது அல்லாஹ் உங்களை நேசிப்பான், உங்கள் பாவங்களையும் உங்களுக்கு மன்னிப்பான். அல்லாஹ் மிக்க மன்னிக்கிறவனாகவும் மிக்க கிருபையுடையவனாகவும் இருக்கின்றான். சுபஹானல்லாஹ். அல்லாஹ் எவ்வளவு அழகா சொல்றான் பாத்தீங்களா? எப்படி சொல்றான் பாருங்க. நீங்க அல்லாஹ்வை நேசிச்சீங்கன்னா என்னைய பின்பற்றுங்கன்னு சொல்லுங்க. அப்பதான் அவங்க உங்களை சரியா பின்பற்றுவாங்கன்னு அல்லாஹ் சொல்றான். எதை நிபந்தனையாக வைக்கிறான்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாம் பின்பற்றுவதற்கு எதை நிபந்தனையாக அல்லாஹ் வைக்கிறான்? நீங்கள் அல்லாஹ்வை நேசிச்சீங்கன்னா என்னை பின்பற்றுங்கன்னு சொல்லும்படி சொல்றான் அல்லாஹ். அப்ப அல்லாஹ்வை நேசிச்சாதான் நம்மளால இந்த மார்க்கத்தை சரியாக பின்பற்ற முடியும். அப்பொழுதுதான் தொழுகை பாரமாக இருக்காது, ஜக்காத்து பாரமாக இருக்காது. பிறருக்கு கொடுக்கும் பொழுது நாம் நேசிக்கக்கூடிய விஷயத்தை கொடுக்கணும்னா நம்ம அல்லாஹ்வை நேசிக்கணும். அப்பதான் சிறந்ததை கொடுப்போம். எனக்கு என் ரஹ்மான் கொடுப்பான், நாளைக்கு மறுமையில எனக்கு சூப்பரா வச்சிருக்கான் என் ரஹ்மான், நான் என் ரஹ்மானுக்காக கொடுப்பேன். அவன் எனக்கு கொடுத்தாலும் சரி கொடுக்காவிட்டாலும் சரி, என்னுடைய ரஹ்மானை நான் கண்ணுக்கு குளிர்ச்சியாக நாளை மறுமையில் காணும் அந்த வாய்ப்பிற்காகவே நான் என்னுடைய எல்லாவற்றையும் கொடுப்பேன் என்ற தகுதியை எப்பொழுது ஒரு மனிதன் அடைவான் அப்படின்னா, அவன் அல்லாஹ்வை நேசிச்சா மட்டும்தான் அடைவான். அதனால நம்ம அல்லாஹ்வை நேசிப்போம், கண்டிப்பாக நேசிப்போம் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் அதற்கு நமக்கு உதவி செய்யட்டும். நம்மளுடைய உள்ளங்களில் அல்லாஹ்வை நேசிக்கக்கூடிய தன்மையை அல்லாஹ் அதிகப்படுத்தட்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, திருமதியில 3151வது ஹதீஸாக இது இடம்பெறுது. முஆத் பின் ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு இதை அறிவிக்கிறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி துஆ செய்வாங்கன்னா, யா அல்லாஹ், நான் உன்னை நேசிக்கும்படி செய்திரு யா அல்லாஹ். நீ யாரை நேசிப்பியோ அவங்களையெல்லாம் நேசிக்கும்படி என்னை ஆக்கிடியா அல்லாஹ். உன்னுடைய நேசத்தை எது பெற்று தருமோ அப்படிப்பட்ட நற்காரியங்களை செய்யும்படி என்னை ஆக்கிடியா அல்லாஹ்னு துஆ செய்வாங்களாம். யாரு செய்யறது துவா? பெர்ஃபெக்டா இருந்த அந்த மனிதர். உலகமே இன்றைக்கு ஏதாச்சும் குறை சொல்லிட முடியாதா, அவர் மேல ஏதாச்சும் பழி சொல்லி அவரை இழிவுபடுத்திட முடியாதான்னு
தேடுறாங்களே, குறைகளை தேடுறாங்களே, அப்படி குறைகளை தேடி வருபவர்கள் எல்லாம் இஸ்லாத்தை ஏற்றுக்கிறாங்களே. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்தான் உத்தம நபி, அவர்தான் உண்மையான ஒரு நல்ல மனிதர் என்று அவர்களுடைய வாயாலேயே அல்லாஹ் சொல்ல வைக்கிறானே. அப்படிப்பட்ட நபி, நம்மளுடைய தூதர் இப்படியெல்லாம் துவா செஞ்சிருக்காங்க. அதனால நம்மளும் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ்வின் மீது நேசம் வைப்போம். இந்த திருநாமங்கள், அல்லாஹ்வினுடைய 99 பெயர்கள், நம்ம அல்லாவை நேசிக்கிறோம் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா? அப்படிப்பட்ட நம்ம அல்லாஹ்வினுடைய பெயர்களை அதனுடைய பொருள்களோட அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல கஃபூர்ன்றான், ரஹீம்ன்றான், ரஹ்மான்ன்றான், அஸீஸ்ன்றான், அலீம்ன்றான். இப்படி தன்னுடைய தன்மைகளை அழகா சொல்றான். அதை அனைத்தையும் நம்ம அறிஞ்சுக்கணும் இல்லையா? அதை மனனம் செய்து வைத்துக் கொள்ள வேண்டும். வல்ல ரஹ்மானினுடைய பெயர்களை தெரியாவிட்டால், என்னை படைத்த ரப்புடைய பெயர்களை நமக்கு தெரியாவிட்டால் அது எவ்வளவு பெரிய ஒரு வேதனைக்குரிய விஷயம் சகோதரிகளே. அதனால இதனுடைய முக்கியத்துவத்தை தெரியப்படுத்த வேண்டும் என்பதற்காகவே இந்த பதிவு. அதனால ஒழுங்கான முறையில் நம்ம என்ன செய்வோம்? மனனம் செய்வோம். நமக்காக அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல அனைத்து ஆறுதலான விஷயங்களையும் பேசுறான். நமக்காக யாரும் நேரம் ஒதுக்கி உங்களுக்கு ஆறுதல் சொல்ல யாரும் ரெடி இல்ல. யாருக்குமே டைம் இல்ல. எல்லாரும் ஓடிக்கிட்டு இருக்கும் பொழுது, நமக்காகவே அல்லாஹ் தஆலா இந்த குர்ஆனை ஏற்படுத்தியிருக்கான். ஏற்கனவே அலமுல் அர்வா அங்க நம்ம என்ன செஞ்சுட்டு வந்துட்டோம்? வாக்குறுதி குடுத்துட்டு வந்துட்டோம். உன்னதான் யா அல்லாஹ் நாங்க வணங்குவோம்னு வாக்குறுதி குடுத்துட்டு வந்துட்டோம். நாங்க பெர்ஃபெக்ட்டா இருந்துக்குவோம்னு நம்ம சொல்லிட்டு வந்துட்டோம். பொறுப்பையும் வாங்கிக்கிட்டோம். எல்லாமே வானங்கள், பூமி அனைத்துமே மறுத்துச்சு. அல்லாஹ்வினுடைய கட்டளைகளை அப்படியே நாங்க பின்பற்றுவோம். அதை நாங்களே பின்பற்றிக்கிறோம்னு சொல்லி பொறுப்ப ஒப்படைக்கிறதுபடி கேட்டப்போ எல்லாமே மறுத்துச்சு. மனுஷன் தான் என்ன செஞ்சான்? ஏத்துக்கிட்டான். அப்போ அல்லாஹ் தஆலா என்ன சொன்னான்? நீங்கள் அநியாயக்காரர்கள் ஆகிவிட்டீர்களே. இன்னஹு கான லலூலன் ஜஹூலாவா ஆகிட்டீங்களே. அறிவில்லாதவர்களாக மாறிட்டீங்களே இப்படி. அறிவில்லாம செஞ்சுட்டீங்களே. பொறுப்பை இவ்ளோ பெரிய பொறுப்ப வாங்கிக்கிட்டீங்களேன்னு அல்லாஹ் நம்ம மீது கவலைப்பட்டான், கோவப்பட்டான். நம்மளால அது முடியாது, அது சரியா செய்ய முடியாதுன்னு அல்லாஹ்க்கு தெரியும். சரி இவங்க தான் வாங்கிக்கிட்டாங்களே பொறுப்ப அப்படின்னு விட்டுட்டானா? நம்மள கை கழுவி விட்டுட்டானா அல்லாஹ்? ஒரு தாய் கூட ஒரு தாய்க்கு எதிராக ஒரு பிள்ளை செயல்படும்போது போகட்டும், போய் பட்டு திருந்தட்டும்னு விட்டுருவாங்க. அவனால முடியாது, அவனால சாதிக்க முடியாது, திரும்பி என்கிட்ட வரட்டும். ஒரு தகப்பன் அப்படிதான் செய்வான் ஒரு பிள்ளை செய்யும் பொழுது. அவன் பட்டு திருந்தட்டும், என் கால்ல வந்து விழுகட்டும், அப்பா அவனுக்கு நான் உதவி செய்யறேன்னு சொல்லி விட்டுடுவான். ஆனா வல்ல ரஹ்மான் நம் மீது ரஹ்மான் அவன். அளவற்ற அருளாளன், நிகரற்ற அன்புடையவன் இல்லையா? அதனாலதான் அல்லாஹ் தஆலா என்ன செய்றான்? குர்ஆன குடுத்து விட்டான். நம்ம பெருசா வாய் பேசிட்டு வந்துட்டாலும், அல்லாஹ்வுக்கு நம்மள நரகத்தில் போட விருப்பம் இல்ல. நம்மளை பாதுகாக்க வேண்டும் என்ற எண்ணத்தில், நம்மை நரகத்தில் இருந்து பாதுகாக்க வேண்டும் என்ற ஒரே எண்ணத்திற்காக அல்லாஹ் தஆலா என்ன செய்றான்? குர்ஆன குடுத்துட்டான். ஆனா இத படிக்க கூட நமக்கு நேரம் இல்ல. அப்படித்தானே? அல்லாஹ் பாதுகாக்கணும் சகோதரிகளே. இனி இப்படி ஒரு வார்த்தை நாம் சொல்லாமல் இந்த குர்ஆனை சரியாக ஓதக்கூடிய மக்களாக, நன்மக்களாக அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக. அல்லாஹ் தஆலா சொல்றான், இந்த உலகத்தில் நாம் எதற்காக படைக்கப்பட்டிருக்கிறோம்? மனிதர்களையும், ஜின்களையும் என்னை வணங்குவதற்காகவே அன்றி நாம் படைக்கவில்லைன்றான். இதுதான் நம்ம படைப்பிற்கான காரணம். அதை மறந்துட்டு வாழ்றோம். அல்லதி ஹலக்கல் மௌத வல் ஹயாத்த லியப்லுவக்கும் அய்யுக்கும் அஹ்ஸனு அமலா. 67வது அத்தியாயத்தில் 2வது வசனத்துல அல்லாஹ் தஆலா தெளிவா சொல்லிட்டான். இந்த மவுத்து, இந்த ஹயாத், வாழ்க்கை, மரணம் இரண்டையும் மனுஷங்கள்ல யாரு செயல்கள்ல அழகானவங்கன்றத சோதிக்கிறதுக்காகத்தான் நான் படைச்சிருக்கேன் இந்த உலகத்தைன்னு சொல்லிட்டான். அதனால அந்த சோதனையில் வெற்றி பெறுவோம் இன்ஷா அல்லாஹ். அது மட்டும் இல்லாமல் அதோட முடிக்கல அல்லாஹ். சோதனைக்காக தான் படைச்சிருக்கேன், நீங்க உங்களை சோதிக்க போறேன்னு சொல்லி முடிச்சிடல. அல்லாஹ் தஆலா கூடவே என்ன சொல்றான்? அவனுடைய தன்மைகளை சொல்றான். வஹுவல் அஸீஸுல் கஃபூர்ன்றான். அஸீஸ்னா என்னது? அனைத்தையும் அறிந்தவன். நீங்க செய்யக்கூடிய செயல்களை தானே அல்லாஹ் தஆலா அந்த வசனத்துல பேசுறான். அப்படி பேசும் பொழுது நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொன்றைவற்றையும் நான் அறிவேன்றதையும் சேர்த்து சொல்றான். மேலும் என்ன சொல்றான்? கஃபூர்ன்றான். எவ்வளவு அன்பானவன் இல்ல அல்லாஹ். ஏன் அத சொல்லணும்? ஏன்னா அல்லாஹ் செயல்களை பத்தி பேசுறான்றப்போ அது எனக்கு தெரியும்ன்றதையும் சொல்லும்போது நம் மறைத்து எவ்வளவு தவறுகள் செய்வோம். நம்மளுக்கு நம்மள தெரியும். நம்ம எப்படிப்பட்டவங்கன்றத வல்ல ரஹ்மான் அறிவான்றதுனாலதான், நான் உங்க செயலை சோதிக்கிறதுக்கு தான் படைச்சிருக்கேன். இருந்தாலும் நான் உங்கள மன்னிக்கவும் ரெடியா இருக்கேன் அப்படிங்கிறதையும் சேர்த்து சொல்றான். அதனால நம்மை மன்னிக்க தயாராக இருக்கும் நம்ம ரஹ்மானுடைய அந்த மன்னிப்பில் லா தக்னது மிர் ரஹ்மத்தில்லான்னு அல்லாஹ் தஆலா சொல்றான். என்னுடைய அந்த தன்மை, மன்னிக்கக்கூடிய தன்மையில நீ என்ன செஞ்சிராத, அதிருப்தி அடைஞ்சிராத. அல்லாஹ் என்ன மன்னிப்பானன்ற சந்தேகமே உனக்கு வேணாம். நான் உன்னை மன்னிக்க தயாரா இருக்கேன். தவறை உணர்ந்து மன்னிப்பு கேட்டு திருந்திக்கோ, உனக்கு பல வாய்ப்புகளை நான் தரேன்னு சொல்லி வல்ல ரஹ்மான் காத்திருக்கான். அப்படிப்பட்ட ரஹ்மானை பற்றி அறிஞ்சுக்குவோம். அவனுடைய அனைத்து தன்மைகளையும், அனைத்து பெயர்களையும் அதனுடைய சரியான பொருள்களோடு, ஆதாரங்களோடு இன்ஷா அல்லாஹ் நம்ம மனனம் செய்வோம். வல்ல ரஹ்மானே நமக்கு போதுமானவன். நம்மை நேசிக்க இந்த உலகத்தில் யாரும் அல்லாஹ்வை போல் கிடையாது. அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும். நம்ம அல்லாஹ்வை நேசிக்கிறோம், நேசிக்கல அதெல்லாம் அப்புறம். ஆனா அவன் ஒவ்வொரு அடியானையும்
அப்படி நேசிக்கிறான். அதனாலதான் தன்னுடைய திருமறையில் எல்லா இடத்திலையும் இன்னல்லாஹ மஅனா, நிச்சயமா அல்லாஹ் என்ன சொல்றான் எல்லா இடத்துல, லா தஹ்சன் இன்னல்லாஹ மஅனா, கவலைப்படாதீங்க, நிச்சயமாக அல்லாஹ் உங்களோட இருக்கான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, ஒரு கூட்டத்துல ஒரு தாய் ஒரு குழந்தையை வச்சிருக்கும் பொழுது, அந்த தாய் அந்த குழந்தையை தூக்கி நெருப்புல போடுவாளான்னு கேட்கும்போது சஹாபாக்கள், எப்படி யா ரசூலுல்லாஹ் அந்த தாய் ஒரு தன்னுடைய குழந்தையை தூக்கி நெருப்புல வீச முடியும்? அது எப்படி ஒரு தாய் செய்வா? அப்படின்றப்போ, அதை விட பல்மடங்கு அன்புடையவன் தன் ரஹ்மான் யாரு? அல்லாஹ். அவன் தன்னுடைய அடியார்களை நரகில் வீசுவானா? அப்படின்னு கேக்குறாங்க. சஹாபாக்கள்ட்ட சொல்றாங்க, அப்படிப்பட்ட ரஹ்மான் அதனாலதான் இந்த குர்ஆனை குடுத்திருக்கான் நம்மளுக்கு. இதனை நம்ம பொருள் உணர்ந்து அல்லாஹ் நம்மள்ட்ட என்ன பேச விரும்புறான், என்ன நமக்கு சொல்ல விரும்புறான்னு கொஞ்சம் சிந்திச்சு ஓதி பாருங்க. நீங்கள் அதுக்கு அடிமையாயிருவீங்க. இந்த குர்ஆன் அப்படி உங்களுடைய ஆணவம், திமிரு, நம்மளுடைய பெருமை எல்லாத்தையும் அடிச்சு நொறுக்கி நம்மள படுக்க போட்டு நமக்கு மேல ஏறி நிக்கக்கூடிய அல்லாஹுவினுடைய வார்த்தைகள் இது. அதனால இதனை சரியான முறையில் இன்ஷா அல்லாஹ் நம்ம படிப்போம். நமக்கான பயன் இதுல இருக்கு. இதுல மட்டும்தான் இருக்கு. ஒரு மனுஷன் நேர்வழியை அடையணும் அப்படின்னா, ஒரு மனுஷன் ஞானி ஆகணும்னு நினைச்சா கூட அவனுக்கு குர்ஆன் தான் வேணும். அவன் எவ்வளவு பெரிய படிப்புகள் படிச்சிருந்தாலும் சரி. இன்னைக்கு பெற்றோர்களுக்கு இதையும் சேர்த்து சொல்லணும். உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் எதையோ கற்றுக் கொடுக்குறீங்க. இன்ஜினியர் ஆகணும், டாக்டர் ஆகணும். உங்க தாய் கிட்ட போய் உங்க குழந்தை என்ன ஆகணும் நீங்க ஆசைப்படுறீங்கன்னு கேட்டாலும் சரி, அந்த குழந்தை கிட்ட போய் கேட்டாலும் சரி. இப்படியே பதிய வச்சுட்டோம் இல்லையா? ஆனால் எந்த ஒரு யூஸுமே இல்லாதப்போ, என் குழந்தை இதை படிக்க வச்சா அதை படிக்க வச்சா எனக்கு எதுவுமே மண்டையில ஏறல அப்படின்றப்பதான் கொண்டு போய் மதரசால சேர்ப்பாங்க. சீர்திருத்துற பள்ளியை போல நம்ம யூஸ் பண்றோம். உண்மையில சீர்திருத்தக்கூடியதுதான். மதரசாக்களாக இருந்தாலும் சரி, வீட்டிலேயே நம்ம சொல்லிக் கொடுக்கலாம். எதுவாக இருந்தாலும் இந்த மார்க்கம் சீர்திருத்தக்கூடியதுதான். ஆனா அது சீர்கெட்ட பிறகு கொடுக்காதீங்க. பிறந்ததிலிருந்து கொடுக்க ஆரம்பிங்க. எப்படி ஒரு குழந்தைக்கு உணவு அவசியமோ, ஒரு தாய் கொடுக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம், ஒரு தந்தை கொடுக்க வேண்டிய மிக மிக முக்கியமான விஷயம் இந்த குர்ஆனும் ஹதீஸும். இதை கொடுத்து வளர்ப்போம். நம் குழந்தைகள் சிறந்தவர்களாக. அதனால நம்ம எத்தி வைப்போம். நம் பிள்ளைகளுக்கு முதலில் எத்தி வைப்போம். நம் குடும்பத்திற்கு முதலில் எத்தி வைப்போம். நாம் முதலில் சரியாக இருப்போம். இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ்வின் மீது நேசத்தை வைப்போம். நம் ஈமானை பாதுகாத்துக் கொள்வோம். நாளை மறுமையில் அனைவரும் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்கின்ற சொர்க்கத்திலேயே உயர்ந்த சொர்க்கத்திற்கு அல்லாஹ் நம்மை கூட்டிச் செல்வானாக. இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.